Hello friends, வணக்கம். Welcome to Anita's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவையான பச்சை பயிறு குழம்பு. இந்த பச்சை பயிறு குழம்பு சப்பாத்தி, புட்டு, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்டியான இந்த பச்சை பயிறு குழம்பை எப்படி செய்யலாம்னு இப்ப பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸை தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதோட கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். சரி, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பச்சை பயிறு குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பச்சை பயிறு எடுத்துக்கலாம். இந்த பச்சை பயிறு லேசா வறுத்த பச்சை பயிறு. இதை 2-3 தடவை நல்லா அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது இப்ப வேக வைக்கலாம். பச்சை பயிறு நான் 1 கப்புக்கு அதிகமா எடுத்திருக்கேன். ஒரு கப்பு பச்சை பயிருக்கு 3 கப்பு தண்ணி வைக்கணும். நம்ம இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூளை சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு நல்லா வேகணும். ஒரு 5-6 விசில் நம்ம வச்சு எடுக்கலாம். 5 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்ப பார்க்கலாம். பச்சை பயிரெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ மத்தால இந்த பச்சை பயிரை லேசா மசிச்சு விட்டுறலாம். இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்தா போதும். அடுத்ததான் நம்ம இந்த பச்சை பயிரை தாளிக்கலாம். அடுத்ததா குழம்பு செய்யறதுக்காக நான் ஒரு மண் சட்டியை சூடு பண்ண வச்சிருக்கேன். மண் சட்டி சூடானதும் அதுல தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். நீங்க குக்கிங் ஆயில் சேர்க்கறதா கூட சேர்த்துக்கலாம். ஆனா தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது இந்த குழம்பு இன்னுமே டேஸ்டா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் அதுல 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அதுல 1 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 பல்லு பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதுல ஒரு 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை. அடுத்ததா இதுல 10 to 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல மிளகாய் தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள். பச்சை மிளகாவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். நம்ம எடுக்கிற மிளகாய் தூள், மல்லித்தூளோட அளவு அதிகமாக கூடாது. இந்த குழம்புக்கு இவ்வளவுதான் சேர்க்கணும். நம்ம சேர்த்த மல்லித்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா தக்காளியை சேர்க்கலாம். தக்காளி நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில பாதி தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்ச பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா உப்பு தேவைன்னா இந்த டைம்ல கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடைசியா இதுல
ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா கரம் மசாலா. கரம் மசாலா வந்து அதிகமா சேர்க்க கூடாது, 1/4 டீஸ்பூனுக்கு குறைவா தான் சேர்க்கணும். கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க வச்சாச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நம்ம மூடி வச்சாலும் அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாரத்துக்கு 2 முறையாவது இந்த மாதிரி பச்சை பயிரை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க.